அதுக்கடுத்து முக்கியமான தகவல் 1947ஆம் ஆண்டு 3வது முறையாக இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக அவர் பொறுப்பு வச்சிருப்பார். முக்கியமான குறிப்பு இது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக ராஜேந்திர பிரசாத் பேர் இருக்கும். ஆனால் அவர் ஆன்சர் கிடையாது, ஜேபி கிருபலானி தான். அப்போ இவர் பொறுப்பேற்றது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பொறுப்பேற்றிருப்பார். ஸோ அப்போ இந்த இடத்துல கேள்விக்கான விடை கேட்டோம்னா ஜேபி கிருபலானி தான். ஸோ 47ஆம் ஆண்டு சுதந்திரம் வாங்கும்போது தலைவராக இருந்தவர் ஜேபி கிருபலானி. அதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யாருன்னு கேட்டோம்னா ராஜேந்திர பிரசாத். ஜனவரி 24, 1950 மிக முக்கியமான நாள். அந்த நாளில் தான் அரசமைப்பு சட்டவையின் கடைசி கூட்டம் நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஜனவரி 24, 1950 தான் டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாதை இந்தியாவில் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யணும்னு உறுதிமனதாக முடிவெடுத்து கையெழுத்திட்டிருப்பாங்க. ஜனவரி 26, 1950 முதல் அவர் குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருந்திருப்பார். மக்களால் தேர்வு செய்யப்படலை அப்போதைக்கு. அப்போ 1952 தான் முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. அதன் பிறகு தான் வந்துட்டு மக்கள் பங்கெடுக்கிற தேர்தல் நடந்திருக்கும். அவங்க தான் பிரசிடண்டாக போட்டிட்டு இருப்பார். அப்போ 52ல் டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாதை எதிர்த்து போட்டிட்டவர் KT ஷா. ராஜேந்திர பிரசாத் வின் பண்ணார். அடுத்த முறை 57ஆம் ஆண்டு தேர்தல் வந்திருக்கும். அதை ராஜேந்திர பிரசாத் எடுத்து போட்டிட்டவர் NN தாஸ். இந்த 52 மற்றும் 57 ஆகிய தேர்தல்களில் டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத் எடுத்து போட்டிட்டவங்களை சொல்லியாச்சு. ஜெயிச்சுவர் ராஜேந்திர சொல்லி முடிச்சிட்டோம். ராஜேந்திர பிரசாத் எழுதின முக்கியமான சில புத்தகங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடியே பேசியிருப்போம் சம்பரான் சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகிச்சாருன்னு சொல்லிட்டு. அப்போ காந்தி இன் சம்பரான் அப்படிங்கிறது மிக முக்கியமான புத்தகம். அதற்கு அவரோட சுயசரிதை ஆத்ம கதா அப்படிங்கிறது. ஸோ பங்கிப்பூர் மத்திய சிலையில் இருக்கும்போது தான் சொல்லி வச்சுருந்தோம். இது 2வது புத்தகம். ராஜேந்திர பிரசாதோட அடுத்த முக்கியமான புத்தகம் இந்தியா டிவைடட் அப்படிங்கிற புத்தகம். ஸோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் எப்படி நடந்த முக்கியமான நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்தியா டிவைடட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் இந்தியா டிவைடட், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிற இந்த இந்தியாங்கிற பேரில் வர புத்தகம் தனியாக நம்ம தொகுத்து வச்சுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்ஸை பழங்க அடிக்கடி கேட்ட கேள்வி. ஸோ ராஜேந்திர பிரசாதோட முக்கியமான பங்குகள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. பிப்ரவரி 28, 1963 ராஜேந்திர பிரசாத் மரணம் சொல்லி வச்சிருப்போம். 62ஆம் ஆண்டில் அவர் குடியரசுத் பதவியோட முடிந்து வெளியேறினார். 63 பிப்ரவரி 28 இறந்தார். உங்களுக்கான கேள்வி, டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாதோட பிறந்தநாள் டிசம்பர் 3. அவருடைய பிறந்த நாளை இந்தியாவில் என்னவா அனுசரிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.